வர சத்யவேல் முருகனார் பேசிட்டு வர திரு சத்யவேல் முருகனார் நீங்க விளக்கம் முற்பட்டீங்க. எஸ், இங்க ரொம்பவும் சூடான விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இதுல மிக முக்கியமான ஒன்றை நம்ம கவனிக்க வேண்டும். அதாவது இந்த விதிகள் என்ற நிலையில பார்க்கும்போது ஆகம விதிகள் கோயிலுக்கு பொருத்தமானவை. மிகவும் அதுதான், அந்த கோயில் ஆகம விதிகள் படி தான் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் ஆகமம் என்பது அதோட நிறுத்தல, அதிலே பல சமூக கருத்துக்களையும் உள்ள நுழைச்சு ஒரு டவுன் பிளானிங் அது இது. இந்த டவுன் பிளானிங்லாம் வரும்போது அதை விட கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்க முடியும். இது கோயில் விவகாரம், வழிபாட்டு விவகாரம் வரைக்கும் தான் ஆகமத்துக்கு அத்தாரிட்டி இருக்க முடியும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் சிவாங்கூர் தேவஸ்வம் போர்டு பிரச்சனை வழக்கு வந்த போதும், அதே மாதிரி இந்த அனைத்து அச்சரால் அந்த வழக்கு வந்த போதும் வரலாற்று முக்கியத்துவமான தீர்ப்பு வெளியே வந்தது. டி ராஜுன்னு ஒரு ஜட்ஜ் இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு 2002 போட்ட போது அவர் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து குறித்து காட்டினார். என்னன்னா, ஆகம விதிகள் என்ன ஒண்ணா இருக்கலாம், எங்களுக்கு அதை பத்தி இது பண்ணல. ஆகமத்தில் அது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க சொல்லலாம். ஆனால் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா என்பதுதான் முக்கியம். ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அந்த இது இங்க செல்லுபடி ஆகாது என்று அதற்கு இன்னொன்றும் சொன்னார். ஒருவேளை இல்ல சார், அது 47க்கு முன்னாலேயே பல வருஷங்களுக்கு முன்னாலேயே அந்த மாதிரி ஒரு இந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ்ன்றதை பத்தி சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் ஆர் ட்ரெடிஷன் வாட் எவர் யூ கால், அந்த மாதிரி இது இருந்ததுன்னா கூட அது 47க்கு அப்புறம் அரசியல் விதிகளுக்கு மாறா இருக்குமானால் அது செல்லாது என்று 2002 கொடுத்துட்டாங்க. டி ராஜுன்றவர் ஜட்ஜி அற்புதமா கொடுத்தார். அடுத்தது ரஞ்சன் கோகாய் என்ன சொன்னார்னா, பிறப்பின் அடிப்படையினால டிஸ்கிரிமினேஷனோட பண்ணி எது ஆகம விதி என்று காட்டினாலும் இந்த இது ஏற்காதுன்னு சொன்னா அதுல வழக்கு போட்டு அது வென்று வெளியே வந்தவர். நான் எடுத்து காட்டுறேன். அது இடத்துல இது மாதிரி இருந்ததானால் அது நீங்க என்ன சொன்னாலும் பிறப்பின் அடிப்படையிலேயோ மொழியின் அடிப்படையிலேயோ இனத்தின் அடிப்படையிலேயோ டிஸ்கிரிமினேஷன் அது வரிசையா ஒவ்வொரு இது கோட் பண்ணி காட்டுறாரு, என்னென்ன பிரிவுகள் காட்டுறாரு. இதெல்லாம் இருந்ததுனாலும் இதை ஏற்றுக்கொள்ள. இன்னும் சொல்ல போனா மிக முக்கியமான ஒரு விஷயம், சேஷம்மாள் இதுல ஒரு சின்ன விஷயத்துல ஒரு மாறுபடுகிறார். அதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்று எடுத்து சொல்றாரு. இது இந்த கோர்ட் ஒத்துக்க முடியாதது என்றதுக்கு காரணம் காட்டும்போது என்ன சொல்றேன்னா, பிறப்பின் அடிப்படையோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில டிஸ்கிரிமினேஷன் இருந்தா அதை ஏற்றுக்க முடியாது என்று அவரே அந்த இதுல எடுத்து சொல்லுகிறார். ஒரு 45வது இதுல தீர்ப்பு கடைசி அந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் வருது. 44 தெளிவா எடுத்து சொல்றாரு, மாறவே முடியாது என்று சொல்லுகிறார்.